லெனின், ஸ்டாலின், பாரதியார், எம்ஜிஆர், கிரேட் லீடர்ஸ். ஏன் கேமராவோட வந்திருக்கேன்னு கேட்டேன்ல. நாங்க 2 பேரும் லவ் பண்றது இந்த தமிழ்நாடு மொத்தம் பார்க்க வேண்டாமா? ஆமா, அதுக்காக தான் இந்த கேமரா எல்லாம். அது சரி, உங்க அண்ணன் எங்க? ஃபேக்டரியில இருந்து இன்னும் வரல. ஓஹோ, சரி சரி. ஹார்லிக்ஸ், போன்விட்டா, பூஸ்ட் இது மாதிரி ஏதாவது கலெக்ட் சீக்கிரம் கொண்டு வா. வர குயிக் வெயிட். வாங்க 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 வாங்க, உட்காருங்க. ஆமா, என் வீட்டுக்கே வந்து வாங்க வாங்கன்னு என்னையே வரவேற்கிறீங்களே. நீங்க யாரு? நான் ஒரு டிவி இன்டர்வியூக்காக வந்திருக்கேன் சார். டிவி இன்டர்வியூவா? என்ன இன்டர்வியூ சார்? இது ஒரு வித்தியாசமான இன்டர்வியூ. கடவுள் திடீர்னு உங்க முன்னாடி வந்து அவரோட சொந்த படத்துக்கு நீங்க தான் ஹீரோன்னு சொல்லி 50 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்கறான்னு வைங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும்? என்ன பகல் கனவா? உங்க அண்ணன் இன்னும் வரல? இன்னும் வரல. ஒண்ணுல என் லைஃப் ஹீரோவை சினிமா ஹீரோவா நினைச்சு பார்த்தேன். சூப்பரா இருந்தாரு. எங்க அண்ணன் கைய பிடிச்சிக்கிட்டு நீ ஒரு தெரு கூட சுத்தி வர முடியாதுன்னு சொன்னேன்ல. லைஃப் ஹீரோவா சுத்தி வந்துட்டா என்ன தர? ஏன் கையாலேயே உனக்கு தாலி எடுத்து கொடுக்குறேன். நீ ஏன் பயப்படுற? எனக்கு பயமா இருக்கே. அவன் கைய பிடிச்சி சுத்தி வரேன்னு. இவங்க 7 சேனல்ல இருந்து வந்திருக்காங்க. டிவிக்காக ஒரு பேட்டி எடுக்கணுமா? டிவி சேனல். என்ன இன்டர்வியூவா? உட்காருங்க. கேமரா வாயா. நாட்டுல எத்தனையோ பெரிய பெரிய தலைவர்கள் இருக்காங்க, பிரபலமானவங்க இருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு என்ன மாதிரி ஒரு சாதாரண தொழிலாளிய எதுக்காக பேட்டி எடுக்க வந்திருக்கீங்க? நான் ரொம்ப வித்தியாசமானவ, புரட்சிகரமான சிந்தனை உள்ளவ. பிரபலமானவங்களை பேட்டி எடுக்கிறத விட உங்களை மாதிரி சாதாரண தொழிலாளியை பேட்டி எடுக்கிறது தான் நான் பெருமையா நினைக்கிறேன். சொல்லுங்க சார், தொழிலாளர்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உழைப்பு உழைப்பு உழைப்பு. இதை தவிர வேற எந்த சிந்தனையும் இல்லாதவன் தான் எங்களை மாதிரி தொழிலாளிங்க. கால் எவ்வளவு தூரம் நடக்கும் எங்களுக்கு தெரியும், கண் எவ்வளவு தூரம் பார்க்கும் எங்களுக்கு தெரியும். ஆனா எங்க சக்தியோட எல்லை மட்டும்தான் எங்களுக்கு தெரியாது. 100 வருஷம் சோம்பேறியா வாழ்றதை விட ஒரு நாள் கடுமையா உழைச்சிட்டு போறத நாங்க பெருமையா நினைக்கிறோம். உழைக்காம சாப்பிடுறவன் திருடன், உழைச்சிட்டு சாப்பிடுறவன் தான் தொழிலாளி. கரெக்ட். ஒரு தொழிலாளியோட தலை சிறந்த நண்பன் யார் தெரியுமா? அவனோட 10 விரல்கள். சாதாரண இரும்பு கூட பயன்படுத்தாடி துருபிடிக்கும். அது தேய தேய தான் பளபளக்கும். நாங்க எப்பவும் அந்த பளபளக்கிற இரும்பு போல இருக்குதான் நினைக்கிறோம். அண்ணே சூப்பர் அண்ணே. சரி பாப்பா போலாம். எங்க பிடிச்சவள? என்னை பெத்து வளர்த்து ஆளாக்கின என் தந்தையே, உன்னுடைய பேரையும் புகழையும் அறிவையும் ஆற்றலையும் அப்படியே காப்பாற்றி உன் வழியே நடப்பேன். எல்லாத்துக்கும் மேலாக உன் லட்சியத்தை நிறைவேற்றுவேன். அதுதான் அந்த பெரிய சாமிட்ட அடி வாங்க கூடாதுங்கிற லட்சியம். யார் இவர்? இந்தியாவுடைய முதல் கவர்னர் ஜெனரலா? இவர் போட்டோவை கொண்டு வந்து இங்க மாற்ற? டேய் நல்லா பாடுறா, செவத்துல கண்ணக்கோல் வைக்கிற திருட மாதிரி இருக்கு. இவன் போட்டோவை கொண்டு வந்து செவத்துலயே மாற்ற. டேய் இங்க பாடுறா, இது யாரு? இது இவர் போட்டோவுக்கு பக்கத்துல இந்த நாய் போட்டோவை மாட்டி வைக்கிற. ஆமா, அறிவு ஆற்றல் பேரு புகழ் யாருக்குடா? கொப்பனுக்கா? அவனுக்கு ஒழுங்கா அடுப்பு ஊதவே தெரியாது. அவன் ஊதி ஊதி அவன் வாய் தாண்டா பெருசாயிருக்கு. ஏண்டா என் மண்ண அடிக்கிற? காரணம் இல்லாம அவன் அடிச்ச நீ என்கிட்ட அடி வாங்குவ? இல்லைங்கய்யா. என்ன இல்லங்கய்யா நொல்லங்கய்யா? உன் கையை ஜாக்கிரதை வச்சுக்க, இல்ல அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்காது, ஒடிச்சு அடுப்புல வச்சிருவேன். ஜாக்கிரதை. என் மகனை எப்படா நீ மிரட்டலாம்? நான் கஷ்டப்பட்டு வாங்கின கேண்டீன்றது. வருஷா வருஷம் இதுக்கு எவ்வளவு பணம் டெபாசிட் கட்டுறேன் தெரியுமா? எங்க அப்பா போட்டோவே இந்த கேண்டீன்ல மாட்டல. உன் புள்ள உன் போட்டோவை எப்படா மாட்டலாம்? அவன் செஞ்ச காரியத்துக்கு அவனை கையால் அடிச்சா பத்தாது, காலாலேயே எட்டிட்டு மிதிக்கணும். என் மகனை நீ அவனாடா, நான் வாங்கிக்கடா. கேண்டீன் பக்கம் வருது பெரிய ரவுடியா? வாங்கிக்கடா. போதும் போடா. சரிப்பா. வணக்கம். நமது நாட்டில் 175% தொழிலாளர்கள் தான் இருக்கிறார்கள். அவர்களில் பல வகையான தொழிலாளிகள் உள்ளனர். அந்த தொழிலாளர்களின் சிறப்பு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு அளிக்கிறோம். எந்த நேரமும் தொழிலாளிகளை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பவர், தொழிலாளர்கள் தான் எனது உயிர் என்று சொல்லக்கூடியவர், தொழிலாளிகள் இல்லையில் நான் இல்லை என்று கூறுபவர் இன்று உங்கள் முன் உரையாற்றப் போகிறார். வணக்கம். தொழிலாளர்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உழைப்பு உழைப்பு உழைப்பு. இதை தவிர வேற எந்த சிந்தனையும் இல்லாதவன் தான் தொழிலாளி. நான் சொல்லுது, கால் எவ்வளவு தூரம் நடக்கும்னு அவனுக்கு தெரியும், கண் எவ்வளவு தூரம் பார்க்கும் அவனுக்கு தெரியும். ஆனா அவனோட சக்தியோட எல்லை மட்டும்தான் அவனுக்கு தெரியாது.
இதெல்லாம் நீ பேசுனதா? சாப்பிடுறதுக்காக உழைக்கிறாங்க. ஆனா தொழிலாளி இப்படியே ஆக்ஷன் முதல் கொண்டு சுட்டுட்டானே. சுட்டுட்டாளா? ஒரு தொழிலாளியோட தலை சிறந்த நண்பன் யார் தெரியுமா? அவனோட 10 விரல்கள் தான். இவகிட்ட நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்ப்பா. அதுக்கு அவன் அடிமையாயிட்டா. இவ உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் விட மாட்டான். அப்புறம் ஆஃப் இட். வாழ்க்கை காப்பி பூரா டீயா? சோம்பேறித்தனம் டீயா? அடிமையாயிடுவான். ஓ, அதான் ஆப்பியா? ஆப்பி ஆப்பி. அதுதான் என்னோட அபிப்பிராயம். ஏண்டி, எங்க அண்ணனை இன்டர்வியூ எடுத்துட்டு எல்லாத்தையும் நீ சொன்ன மாதிரி டிவில சொல்லிட்டியே. உன்ன மாதிரி ஒரு ஃப்ராட பார்க்கவே முடியாது. ஆஹா, ஒரே நாள்ல தொழிலாளர்கள் மனசுல இடம் பிடிக்கணும்னு நினைச்சா அது உங்க அண்ணன் மூலமா முடிஞ்சது. அடுத்தது உங்க அண்ணன் கையை பிடிச்சிட்டு இந்த ஊரே ஒரு ரவுண்ட் வந்து அவன் மனசுல இடம் பிடிக்க நிறுத்து. எங்க அண்ணன் கையை பிடிச்சிட்டு உன்னால இந்த தெருவை கூட கிராஸ் பண்ண முடியாது. எங்க இந்த ரவுண்ட் வர்றது மனசுல இடம் பிடிக்கிறது. அப்படி நான் உங்க அண்ணன் கை பிடிச்சு ரோட கிராஸ் பண்ணிட்டா அதான் என் கையாலேயே உனக்கு தாலி எடுத்து தரேன்னு சொன்னேன்ல. ஐயோ அண்ணே, ஏய், நீ எதையும் கண்டுக்காத, வேடிக்கை பருப்போ. நீ இங்க இருக்க? டிவில பேசுனிய அது உன் கற்பனையா? நான் பேசுனதா நீ பேசுன சொன்னிய? உன்ன பொம்பளை ஆச்சுன்னு பாக்குறேன். இல்லாட்டி உன்னை இங்கேயே அடிச்சிருப்பேன். ஊரை ஏமாத்துற உனக்குலாம் எதுக்கு இந்த மாதிரி Dress கண்ணாடி கொண்டே பாரு. சார், என்ன மன்னிச்சிருங்க சார். உங்களையும் என் தங்கச்சி ஏமாத்திட்டான்னு நினைக்கிறேன். தங்கச்சியா? ஆமா சார், நாங்க ரெட்ட பிறவி அபூர்வ சகோதரிகள். பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருப்போம். ஆனா இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்ததே இல்ல சார். ஐயோ, பார்க்கவும் முடியாது. ஏன்? ஆண்டவன் எங்க 2 பேரையும் ஒன்னா படிச்சிருந்தாலும் என்ன மட்டும் நல்லவளா குருடியா படிச்சுட்டாரு. அவளை இந்த மாதிரி எல்லாரையும் ஏமாத்துற மாதிரி படிச்சுட்டாரு. என்ன மன்னிச்சிருங்க, ஏதோ தெரியாம சொல்லிட்டேன். வரேன். சார் 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 சார், போயிடாதீங்க சார். போல. சார், ரொம்ப நேரமா இந்த ரோட கிராஸ் பண்றதுக்கு ஒரு நல்லவருக்காக காத்துக்கிட்டு இருந்தேன் சார். ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு இந்த ரோட கிராஸ் பண்ணி விடுங்க சார். ப்ளீஸ் சார். வாங்க. ஐயோ, நான் அவுத்து. மெதுவா. வாங்க. சார், நீங்க ஒரு கடுமையான உழைப்பாளி போல இருக்கு. எப்படி? உங்க கை ரொம்ப இரும்பு மாதிரி இருக்கு சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். பாத்து. அண்ணே, ஐயோ அண்ணே, அவ கையை பிடிச்சு கிராஸ் பண்ணிட்டியே. ஐயா, அவ அந்த டிவி இன்டர்வியூ ஃப்ராட் இல்லமா, அவ அக்கா பாவம் குருடி. குருடி இல்லனே, பயங்கர திருடி. இவகிட்ட சண்டை போட வந்த என்கிட்ட உன் கையை பிடிச்சு இந்த தெருவை கிராஸ் பண்றேன்னு பந்தயம் கட்டி ஜெயிச்சிட்டா. என்ன பந்தயம்? என் கையாலேயே அவ கல்யாணத்துக்கு தாலி எடுத்து கொடுக்கறேன்னு சொல்லிட்டு தேடாதே, அவ பறந்து போயிருப்பா. முதலாளி, தொழிலாளிகளா கொடை பிடிச்சுக்கிட்டு போனஸ்க்காக மழையில நிக்கிறாங்க. ஏன் உனக்கு கூட இல்லையா? இல்லாம இருக்குங்களா? தொண்டனுக்குலாம் கருப்பு கொடை, தலைவனுக்கு வெள்ளை கொடை இல்ல. ஆரம்பிக்கலாங்களா? இதா ஏன் கிளாஸ். முடியாது 4% ஒத்துக்க முடியாது. தோழர்களே, முதலாளி 4% தரேங்கிறாரு. நாம கேட்டது 8%. முடியாது. தலைவர் ஐயா, கோஷம் போடுறாங்க. ஆமாங்க. தலைவனை கூப்பிடு. ஏன் பிரதர், போனஸ் விவகாரம் தெரியாம ஒருத்தன் கூட கேண்டீன் பக்கம் வர மாட்டேங்கிறான். நீங்க டீ ஆர்டர் பண்ணிட்டு ஜாலியா உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? டீயை கொடு. தர முதலாளி. இரு, நான் பேசிட்டு வரேன். சரி தலைவா, நல்லா பேசிட்டு வா தலைவா. ஐயா, அடி ஒரு ரவுண்ட் அடி. கடி, இந்த சிக்கனை கடி. பொடி அடமுடி 5%. முடியாது. ஒரு காலம் ஒத்துக்க மாட்டேன். முடியவே முடியாது. முதலாளி 5% தான் தரேங்கிறாரு. தொழிலாளர்களே, போராட்டத்துக்கு தயாராகுங்க. தலைவர் இவங்க எங்க முன்னேற போறாங்க? அவனை கூப்பிடு. ஐயா, 3வது ரவுண்ட் அடிக்க வேணா, இல்லைன்னா அந்த பக்கம் மாறிட போறான். என்ன இவன் மேல போறான் கீழே வரா, ஒண்ணுமே புரியலையே. இந்த 6ல முடிச்சிடுறேங்க.
வெற்றி வெற்றி 6% முதலாளி ஒத்துக்கிட்டாரு. வெற்றி வெற்றி தொழிலாளர்களுக்கு கிடைச்ச மாபெரும் வெற்றி. வெற்றி மகத்தான வெற்றி. தலைவர் வாழ்க! தலைவர் வாழ்க! தலைவர் வாழ்க! வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இனிமே நம்ம கேண்டீன்ல கலெக்ஷன் தான். வாழ்க! என் உயிரே, என் சக்தியே, என்னை ஆட்டி படைக்கும் தெய்வங்களே, மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகு முதலாளி நமக்கெல்லாம் 6% போனஸ் தருவதாக ஒப்புதல் அளித்து விட்டார். இதை மனப்பூர்வமாக ஏற்று முதலாளியை வாழ்த்தி ஐயோ, அடுத்த தீபாவளி சொதப்பி விட்டார் சொல்றீங்க. கொடுக்க வேண்டும் என்று வற்புறுத்தி வெற்றி பெறுவோம். இப்பொழுது அமைதியாக கலைந்து செல்வோம். நில்லுங்க. நீங்க கேட்ட போனஸ் வாங்காம யாரும் இங்க இருந்து கலைஞ்சு போகாதீங்க. தொழிலாளிங்க கோரிக்கை நிறைவேற்றாத நீலானையா தலைவன். தீபாவளி நேரத்தில் முதலாளி வீட்டுல சரசரமா பட்டாசு வெடிக்கும் போது தொழிலாளிங்க வீட்டுல பத்தாப்பு கொளுத்தினாலும் ஒரு ஊதுபத்தியாவது கொளுத்த வேண்டாம். அதான் 6% தராங்கல்ல. ஊதுபத்தின்னா புஸ்வானுமே கொடுத்துங்க. ஆயிரக்கணக்கா விலைவாசி ஏறிட்டு இருக்கும் போது 6% கொடுக்கணும். யாருக்கே வேணும்? அவங்களே நான் சொன்னதை ஒத்துக்கிட்டாங்க. நீ என்ன குதிக்கிற? முடியாது. நீ 8% வாங்கி கொடுக்காம இங்க இருந்து ஒரு தொழிலாளி கூட வர மாட்டான். 6% மேல கொடுக்க முடியாதியா? முடியாதுன்னா நீ முதலாளியா? நீ 8 கேட்கிற மாதிரி கேட்ப, 4க்கு வருவ, அப்புறம் 5ன்னு சொல்லுவ, அதுக்கப்புறம் நீயே 6ன்னு கணக்கு முடிப்ப. இன்னும் எத்தனை நாளைக்கு உன மாதிரி தலைவர்கள்லாம் இப்படி அப்பா தொழிலாளி ஏமாத்திட்டு இருப்பீங்க? முதல்ல நீங்க எல்லாம் ஒழுங்கான தலைவர் தேர்ந்தெடுங்க. முதலாளிகிட்ட கையிட்டு பணத்தை வாங்கிட்டு உங்களுக்கு எல்லாம் சாதகமா பேசுற மாதிரி நடிச்சிட்டு இருக்க இந்த மாதிரி தலைவர் வேலை தேடிங்க. நியாயமான தலைவர் தேர்ந்தெடுத்துட்டு அதுக்கப்புறம் போனஸ் பிரச்சனை பேசுங்க. என் தலைமையை குறை சொல்ற உனக்கு என்ன பத்தி என்னயா தெரியும்? என்ன தெரியுமாவா? 1000 2000 சம்பளம் வாங்குற நீ லட்சக்கணக்கில் சொத்து சேர்த்து வச்சிருக்கிய. இதெல்லாம் உனக்கு தொழிலாளி கொடுத்த காசா? அப்பாவி தொழிலாளிகளுக்கு உன் பணத்தை அநியாய வட்டி கொடுத்துட்டு ரேஷன் கார்டுல இருந்து சம்பள கார்டு வரைக்கும் அடமானம் வாங்கி வச்சிருக்கிய. நீலாம் ஒரு தலைவர். உன்ன மாதிரி தலைவனை விட போனஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்ற முதலாளி எவ்வளவு மேல். இதுக்கு மேல இந்த தலைவனை நம்பினீங்க, உங்களுக்கு நியாயமும் கிடைக்காது, போனஸும் கிடைக்காது. நேத்து எனக்கு, இன்னைக்கு உனக்கு, நாளைக்கு வேற ஒருத்தனுக்கு. இந்த பதவி மட்டும் யாருக்கு நிரந்தரம்? சிங்கத்தை சீண்டிட்ட, அது உன்னை சும்மா விடாது. தலைவர் வாழ்க! தலைவர் வாழ்க! ஐயா, நம்ம நினைச்சதெல்லாம் தலைகீழா மாறிடுச்சு. என்னடா சொல்ற? வெள்ள கூட இடம் மாறிடுச்சு. மாறினா என்ன? இன்னைக்கு இவன், நாளைக்கு இன்னொருத்தன். புது யூனியன் லீடருக்கு புது கிளாஸ் ரெடி பண்ணு. தம்பி வந்தாச்சு, தம்பி வந்தாச்சு. என் பொண்ணுங்களா, சீக்கிரமா 6 செட் எடுத்து வாங்க. ஒடியாங்க, ஒடியாங்க. அடேங்க அப்பா, நடைய பத்தியா ராஜா மாதிரி. சுத்து, சுத்து. ஏகப்பட்ட திஷ்டி. அப்படி நீ என்ன மாலையா? நீலாம் கழுத்து போட வேண்டாம், கையில கொடு கொடு. அவசரப்படாதீங்க. அதுக்குள்ள போட்டுருவேனா? அதுக்கு ஒரு நேரம், காலம், தேதி, கல்யாண மண்டபம் இதெல்லாம் கிடைக்க வேண்டாமா? ஓ, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? இது பாரு இவரா பொண்டாட்டின்னு தெரியல. நீ ஒரு தொழிற்சாலைக்கு மட்டும்தான் யூனியன் லீடர். நான் பாலா ஏரியாவுக்கு தலைவி. தலைவனும் தலைவியும் ஒண்ணா சேர்ந்ததா நல்லா இருக்கும். நீ இன்னும் ஒண்ணு ஒரு மூணு தலைவனா நினைக்கலன்னா என் கஷ்ட காலம் வெயிட் பண்றேன். போஸ்டர் ஒட்டி போட்டி போட்டு போய் சொல்லி ஜெயிக்கிறவங்க மத்தியில எங்க அண்ணன் போட்டியே இல்லாம ஜெயிச்சிருக்காரு. அவரா இன்னும் தலைவராகல. அப்படி போடு. கர்ணா, நீ பர்மனன்ட் ஆயிட்டியாமே. அப்பா, நீ தொழிற்சங்க தலைவரா இருந்து கூட எனக்கு பெருசு இல்லப்பா. உனக்கு நிரந்தரமா ஒரு வேலை கிடைச்சிருக்கே, அதுவே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். வீட்டுக்கார அம்மாவுக்கு உங்க அண்ணன் மேல ரொம்ப பாசம். இது பாசம் இல்ல, வேஷம். வாடகை கரெக்டா வந்துருங்கிற சந்தோஷம். ஏய், பெத்த புள்ள கூட சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டா தாய் கிட்ட கொண்டாந்து சம்பளத்தை கொடுக்கறான். நீங்க சம்பளத்தை ஒண்ணும் கொடுக்க வேண்டாம், வாடகை மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா போதும். சம்பளத்தை வேற கையில கொடுப்பாங்களா? வாங்க வாங்க உள்ள போலாம். வாங்க அப்படின்னு ரொம்ப அலையிறதுன்னு அர்த்தம். அழகா